இந்த நமக்கு மேலதிகாரி ஆம்பளையாக இருந்தால் பரவாயில்ல சார், பிரச்சனை இல்லை. இந்த லேடிஸ் மேலதிகாரி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு சிஓ லேடி, மிஸ்ஸஸ் வர்மான்னு பேர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அநியாயத்துக்கு திட்டம். அது என்னவோ தெரியல, ஆம்பளைங்கன்னா அதுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு தப்பு நடந்தால் கூட ஆம்பளைங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க, நான் பிரயோஜனம் அப்படின்னும். இந்த ஆம்பளைங்க வேஸ்ட் இந்த ஆஃபீஸில் மொத்தமாக ஆம்பளை குலத்தையே திட்டம். அதாவது ஒரு நாள் கஷ்டம்னா பரவாயில்ல சார், டெய்லி. ஆனால் அதுதான் பாஸு, வேறு வழி கிடையாது. வேலைக்கு போகணுமா வேணாமான்னாச்சு, வீட்லேயும் சொல்ல முடியாதுங்க. இப்போது ஆம்பளை பாஸாக இருந்தான்னு வச்சிங்களேன், திட்டினா வீட்டில் போய் சொல்லலாம், எங்கள் சார் என்னை திட்டாருன்னு ஒய்ஃபுக்கிட்ட. பொம்பளை பாஸாக இருக்கும்போது வீட்டில் போய் சொல்ல முடியாது எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட, கூச்சமாக இருக்குது, எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு. ஏன்னா அதில் ஒரு ஆபத்து இருக்குது. நாளைக்கு நாளான்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்து சண்டை வந்தது வச்சுங்களேன், அவளே எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டா, என்ன தாலி கட்டின புருஷனை இப்படி பேசுறீன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவள் சொல்லுவா, ஊரில் இருக்கிற பொம்பளைங்களாம் உன்னை திட்டுறா, வாங்கின்னு வர, தாலி கட்டின நான் திட்டக்கூடாதான்னுவா. என்னால் தாங்க முடியல. ஒரு கெட் டுகெதர் அன்றைக்கி எங்கள் மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார். அப்பா நல்லதாச்சுன்னு வந்து, சார் அவர்கிட்ட சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீங்கள் வீட்டில் மேடத்தை சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மேடம் எங்கிட்ட காமிக்கிறாங்க, எங்கள் எல்லாரையும் திட்டாங்க சார். அந்தால அடப்பாவி, இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேனடா, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை தான் எங்கிட்ட காமிக்கிறா வீட்டில். அந்த மாதிரி எல்லா ஆம்பளை மேலேயும் கோவமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை என்ன பண்ணணும் சார், மாற்றணும். எப்படி? ஆளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மேடம் இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஃப்ரெண்டு. எப்படி? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் லேட்டாக போனேன், மேடம் ஒன்று ரூமை கூப்பிட்டாங்கன்னு நேராக உள்ளே போனேன். வாட் யூ திங்க் யூ ஆர் லேட் ஆகிடுச்சு. மேம், நீங்கள் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா பொருந்தது மேம் அப்படின்னேன். முடிஞ்சு போச்சு. ரியலி? காலையில் எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொன்னார் அப்படின்ச்சு. அந்தாலும் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். பிரச்சனை வரும் சார், வரும். எனக்கு ஈரோடுக்கு வரும்போது அந்த இன்சிடென்ட் ஞாபகம் சார். ஹெல்மெட்டு போடுறது நமக்கு பிரச்சனை, 2 வீலர் ஓட்டுறவனுக்கு அது உண்மையிலே பிரச்சனை. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நான் 2 வீலர் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ பிரச்சனைங்க. நம்ம தலையை 3 கிலோ, 7 கிலோ ஹெல்மெட்டு. லாரி தெரில, தண்ணி லாரி தெரில, சிக்னல் தெரில, ஒன்றும் தெரில. ஆனால் அதை பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது. சரி போடணும், கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அதில் என்ன நல்லது இருக்கணும்னு பார்க்கணும். அதில் நல்லது இருக்குது. இந்த பின்னால் உட்காந்துட்டு சார், உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அக்கா சரியில்லை, தொண எதுவுமே காதில் விடாது சார். இல்லை, எதுவுமே காதில் விடாது. அப்படியே ஓடிட்டு தான். கோர்ட் என்ன பண்ணால் இன்னும் ஒரு படி மேலே போனான். பின்னால் உட்காரவங்களாம் ஹெல்மெட்டு போடணுன்னா நல்லதாக போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன். அது ஓகேங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஆனால் உங்கள் ஈரோட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. உங்களை எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. நான் பேப்பரில் படித்தேன். ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரே கலர் பைக்கு, உங்கள் ஊரில் தான் நடந்ததா? என்னாச்சு, ஒரே கலர் பைக்கு, ஒரே கலர் ஹெல்மெட்டு, ஒய்ஃபுங்க மாதிரி ஏறிடுச்சு சார். இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? பைக்கு கலரும் ஹெல்மெட் கலரும் வச்சு தான். நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் வருவான்ற நம்பிக்கையில் இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போனோடனே, என்னங்க இந்த வழியாக போகிறீங்கன்னு குரல் கேட்டுது. குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு இறங்கிட்டான். மூஞ்சி நல்லா இருக்குதே, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு. அப்புறம் அவளுக்கு அந்த பைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து 2 பேரும் ஒய்ஃபை நடு ரோட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்போ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் இருக்கிற பாசிட்டிவாக பார்த்துட்டோம். எது பின்னால் தோன்றது கேட்காது. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு என்ன பாசிட்டிவ்? கவலைப்படக்கூடாது. நான் பாருங்கள், என் ஹெல்மெட்டுக்கு பின்னால் A4 சைஸில் என் ஃபோட்டோவே பெருசாக ஒட்டிக்கிறேன். வேறு வழி இல்லைங்க சார். பிரச்சனையில் குடும்பத்தில் 1008 பிரச்சனை வரும் சார். எல்லாத்தையுமே மேலே எடுத்துகிட்டு போக முடியாது சார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு 40 ஆம்பளைங்க ஒரே ரூமில் 10 வருஷம் மகிழ்ச்சியாக இருப்பான், சண்டை சச்சரவு இல்லாமல். ஒரு 40 ஆம்பளைங்க. நீங்கள் சவுதியிலலாம் போய் பாருங்கள், குட்டியோண்டு ரூம் சார், 20 பேர் இருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கான். ஒருத்தன் சமைக்கிறான், 10 பேர் வந்து சாப்பிட்றோம், அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க.
ஆண்கள் 40 பேர் எங்கே இருந்தாலும் ஒரே ரூமில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2 லேடிஸை வீட்டில் வச்சு நம்ம படுற கஷ்டம் இருக்குது, அவ்வளோ கஷ்டம் சார். படிக்கிற பசங்களுக்காவது பரவாயில்லைங்க. வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு முழு பரீட்சை, ஃபைனல் எக்ஸாம். அந்த எக்ஸாமில் சிலபஸ் உண்டு. சிலபஸில் இல்லாத கேள்வி வந்தால் கேள்வியை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவான். ஆனால் வாழ்க்கையில் வந்து டெய்லி எக்ஸாம், சிலபஸே இல்லை, சாய்ஸும் இல்லை சார். ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்னும் எப்படி எவ்வளோ நாள் உங்கள் அம்மா அப்பா நம்ம கூட இருப்பாங்க, இப்போவே சொல்லுன்னு. என்னத்த சொல்கிறது? ஆனால் பாஸ் அப்படின்ட்டு வர முடியாது, ஏதோ சொல்லணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா ஈஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு கேட்குறாங்க, உன் பொண்டாட்டி வாயை கொஞ்சம் அடக்கி வைடான்னு. யாரால் முடியும் சார்? எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னா ஈஸி சேரில் படுத்துனுக்கிறாரு. அவர் பையன் என்னால் எப்படி முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார். பெண்கள் ரொம்ப புத்திசாலிங்க, ஓப்பன் டைப்பு, மனசில் ஒன்று வச்சுக்கவே மாட்டாங்க, அடி தான். என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறா, இன்றைக்கி சொல்கிறாங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்றா. நம்ம என்றைக்காவது ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான் சார். எனக்கு திருமணம் ஆன உடனேங்க என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டில் 4வது பொண்ணு, மீதி 3 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சார். அந்த 3 மாப்பிள்ளை என் கோ பிரதர்ஸு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் என்னை கூப்பிட்டானுங்க 3 பேரும். எல்லாம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்தவன். மாப்பிள்ளை தம்பி, மாமனார் வீட்டில் கவுன்சீரு. மாமனார் ஆக்சுவலாக நம்மளை மாதிரி சாது நல்லவர். இந்த மாமியார் உஷாராரு. அந்த அம்மா ஒன்று சொல்லிச்சுன்னா உள்ளர்த்தம் வச்சு ஒன்று சொல்லும், உஷாராக ஹேண்டில் பண்ணு. எனக்கு லெசன் எடுக்கிறான் சீனியரில், என்ன இருந்தாலும் உஷாராக மாமியாரை ஹேண்டில் பண்ணு. அவங்க என்ன ஒரு டேலண்ட்டு தெரியுமா? அந்த அம்மா இத்தனைக்கும் படிக்காதது, பட் புட்சாலி, ரொம்ப புட்சாலி. பேச்சு கேர்ஃபுல்லாக பேசணும். யாராவது நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க பொண்ணுங்க யாராவது எந்த தம்பதி உள்ளே போனாலும் சரி, அவங்க டைலாக் வந்து சமையல் ரூம்லேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வரும்போதே சொல்லுவாங்களாம், எனக்கு வாட்ச மாப்பிள்ளையில் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு. யார் போனாலும் அதே சொல்லி ஏமாற்றிடுவாங்க, உன்னையும் சொல்லுவாங்கன்னு சார். நான் பார்த்துக்கிறேன், எத்தனை பட்டிமன்றம் பேசிக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு நான் போனேன். அந்த அம்மா அதே மாதிரி சமையல் ரூம்லேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தது. அது சொல்கிறதுக்கு முன்னால் நான் முந்தினேன், அத்தா எனக்கு வாட்ச மாமியாரில் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு. அந்த அம்மா ஸ்டன் ஆயிடுச்சு. சும்மா சொன்னா அத்தான அதுக்கப்புறம் எந்த மாப்பிள்ளைக்கிட்டேயும் அந்த வார்த்தை சொல்கிறது கிடையாது சார். ஹேண்டில் பண்ணுற விதம் தான் சார். இந்த பெண்கள் எப்பவுமே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டோம், திருமணமான பிறகு நாங்கள் விட்டு கொடுத்தோம், எங்கள் குலதெய்வத்தை விட்டு கொடுத்தோம், எங்கள் தாய் தந்தரை விட்டு எல்லாம் சரி, நாங்கள் கூட தான் விட்டு கொடுக்குறோம். இப்போ சார் பிடிச்சதை விட்றதுக்கு காசிக்கு போகிறான் இல்லை, கல்யாணம் ஆகி பிடிச்சதை விட்டுருக்கேன் நான். எனக்கு அப்பளம்ன்றது அவ்வளோ பிடிக்கும் சார். அப்பளம்னா அவ்வளோ உயிர். ரசம், தயிர் சாதத்துக்குலாம் அப்பளம் வச்சு சாப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து அது ஒரு பழக்கமாயிடுச்சு. ஆனால் அப்பளம் சாப்பிட்றது எனக்கு தனி ஒரு இது இருக்குது. என்னென்னா, தட்டில் வச்சு அப்பளம் சாப்பிடக்கூடாது. சில பேர் அதையே அப்பளத்தையே வச்சு அது மேலேயே ரசம் ஊற்றி கச்சிப்பு மாதிரி கீழ்ச்சி சாப்பிடுவான். அப்பளம் பரபரன்னு இருக்கணும். அதனால் அப்பளம் எப்போ வச்சாலும் 8 டேபிள் மேலே வச்சுருவேன், சாப்பிடுவேன், 8 கடிப்பேன். இது பழக்கம். கல்யாணம் ஆச்சு, முதல் விருந்துக்கு போனேன். எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க சார், சாப்பாடு வச்சுட்டு அப்பளம் எடுத்துகிட்டு வரேன்னு வந்து அப்பளத்தை தட்டில் வச்சாங்க. பழக்க சோட்டில் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு சார், மாப்பிள்ளை வைக்கிறதுக்கு முன்னால் சொல்லக்கூடாது அப்பளம் பிடிக்காதுன்னு அப்பளத்தை எடுத்துன்னு போயிடுச்சு. இந்த வடை போச்சேன்ற கதையில் நான் அப்பளம் போச்சேன்னு அப்படியே பார்த்தேன், வரவே இல்லை. அப்பளம் இல்லாமலே சாப்பிட்டேங்க. இது என் ஒய்ஃபு பார்த்துட்டு அவன் என்ன நினச்சிக்கிட்டா, உண்மையிலே எனக்கு அப்பளம் முடியாதுன்னு. சரி, அப்பளத்துக்காகவா ஒரு டிஸ்கஷனு கல்யாணம் ஆன ஒன்றுன்னு விட்டேன். வீட்டுக்கு வந்து அவள் சமையல் பண்ணால் சாப்பிட்டுங்கன்னா, மாடியில் எங்கள் அக்கா அவள் திடீர்னு சாப்பிடும் போது வந்துட்டா. இப்படி டேபிளில் பார்த்து, டேய் அப்பளம் அப்படின்னா. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு தெரியும்ல, அதுக்காக எவ்வளோ யுத்தம்லாம் பண்ணியிருக்கேன் நான். டேய் அப்பளம் அப்படின்ச்சு. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்கிறா, அவருக்கு அப்பளம் பிடிக்காத அன்றைக்கி அப்படின்னு. இது எங்கள் அக்காக்கே. எங்கள் அக்கா உடனே ரொம்ப மாறிட்டடா அப்படின்ச்சு. அவள் பொதுவாக ரொம்ப மாறிட்டடாள் சார். பிரச்சனை தான், குடும்பம்னா பிரச்சனை தான், அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் சார். என் ஒய்ஃபு வேலை செய்கிற இடம் சார், அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒய்ஃபு வேலை செய்கிற இடம். இந்த
இந்த பெண்கள்கிட்ட ஒரு சின்ன பழக்கம் தெரியுமா, முன்னாலேயே பேசிக்க மாட்டாங்க. தேவையில்லாத சீரியல் பேசுவாங்க, அந்த கதை பேசுவாங்க, இந்த கதை பேசுவாங்க. எந்த கதை முக்கியமோ அதை முதல்ல பேசவே மாட்டாங்க. இந்த வெட்டிங் டே நமக்கு நம்ம பர்த்டே மறக்காது சார், ஏன்னா நம்மளே பிறந்தோம். சில சமயம் வெட்டிங் டே எனக்கே மறந்துடும். இவங்களுக்கு பெண்களுக்கு எப்பவுமே அது மட்டும் மறக்கவே மறக்காது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள், அது மறக்க மாட்டாங்க. நம்மகிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. முதல் நாளே நாளைக்கு வெட்டிங் எங்கே கூட்டி போகிறீங்க, அது ஏதாவது கேட்கலாம், தப்பு இல்லை, சொல்ல மாட்டாங்க சார். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது பக்கத்தில் வந்து நின்று இன்றைக்கி என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க. என்ன இல்லை என்ன சொல்லுங்க, என்னது என்ன நம்ம வாயா, நம்மளுக்கு வந்து வாஸ்து நாக்கில் சரி இருக்காது. உங்கள் தங்கச்சி பிறந்த நாள் ஆன முடிஞ்சு போச்சு, வெட்டிங் டே அன்றைக்கி முடிஞ்சு போச்சு, பிரச்சனை. இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே. நாளைக்கு ஆஃபீஸில் எத்துமே என்ன ட்ராப் பண்ணுங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் சார். நாளைக்கு எங்கள் பஸ் வராது, ஆஃபீஸில் நீங்கள் தான் என்ன ட்ராப் பண்ணணும், ஃபைன். அதை முதல் நாள் சொல்லு. காலையில் நம்ம புறப்படும் போது அவசரமாக குளிச்சுட்டு என்ன எங்கள் ஆஃபீஸில் விடுங்கன்னு ஒன்று நமக்கு அப்படியே எரிச்சலாக வரும். ஏன் தெரியுமா, என் ஆஃபீஸு ராயப்பேட்டையிலேருந்து இந்த பக்கம் 5 கிலோமீட்ரு, அவங்க ஆஃபீஸு அந்த பக்கம் 5 கிலோமீட்ரு. அவங்க ஆஃபீஸ் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி, மெயின் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே 2 கிலோமீட்ரு. எரிச்சலாக இருக்கும். ஆனால் எரிச்சல் பட முடியாது. மாதம் சம்பளத்தை நம்மக்கிட்ட முழுசாக தரணும். ஏற்றி உட்கார வச்சு 2 வீலரில் எடுத்து போனால், இந்த 2 வீலரில் கூட இந்த ஸ்கூட்ரு இருக்குது பாருங்கள், நான் ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன், அது இன்னும் அநியாயம். அது எவன்கிட்ட முடிச்சான்னு இல்லை. 35 கிலோ சார் இன்ஜின் பின்னால் வச்சிட்டான். வெறும் தகுடு தான் முன்னால், இன்ஜின் ஒரு 35 கிலோ, இது ஒரு 80 கிலோ, ஒரு 115 கிலோ ஓட்டின்னு போகணும். முன்னால் வெறும் தகுடு. எங்கேயாவது நாட்டுக்கு போதான்னு ஓட்டின்னு போகும்போது தான், நம்மளும் மனுஷன் தானே, எதிர் சைடில் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு அம்மா போகும். நம்ம மனசு நினைக்கும், நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னு. பின்னால் உட்காந்துக்கிற இவங்க வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்துட்டு வருவாங்க. எங்க சரவணாவில் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயானு. சும்மாரு உங்கள் அப்பா சொல்லலை, நீ வந்து சொல்லினுக்கிற போ அப்படின்ட்டு உள்ளே போனேன் சார். அங்கே போனாங்க, டைம் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு அவள் இறங்குறா. திடீர்னு ஓடி வந்து அவர் எங்கள் பாஸு குட் மார்னிங் சொல்லுங்கன்னு. எரிச்சல். நான் எங்கே இன்னொரு ஆஃபீஸில் போய் இன்னொரு ஆளுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? நான் என் ஆஃபீஸில் ஜிஎம் எனக்கு 200 பேர் குட் மார்னிங் சொல்கிறான். அவன் வெறும் டீம் லீட்ரு, 35 வயசு பையன். இவளுக்கு அவன் தான் பாஸு. வேறு வழியில் ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னு குட் மார்னிங் சார்னு. அவன் ஏதோ ஸ்கூலுக்கு ஏன் போகலன்னு குழந்தைங்களை கேட்குற மாதிரி, என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் ஆஃபீஸ் போலியா அப்படின்னா. எரிச்சல் இருந்தது. ஆனால் எரிச்சல் படக்கூடாது, சம்பளம் வருதில்ல. அப்புறம் என்ன பண்ணேன், மனசை மாற்றிக்கினேன். எப்படி இப்போ அவங்க ஆஃபீஸில் உள்ள நுழையும் போது எவனுனாலும் சரி குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். அதில் என்னங்க இருப்பது, அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, அன்றைக்கி வாட்ச்மேன் சொல்கிறான் சார், இன்னொரு வாட்ச்மேன் கிட்ட என்ன காமிச்சு, சாரு ரொம்ப தங்கண்டா, நம்ம மேடம் தான்டா எட்வைட்டுனா. இன்னொரு ஆஃபீஸில் போய் நல்ல பேர் வாங்கணுன்னா எப்படி, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அவன் அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டான் சார், ஒருத்தர் பழனிக்கிட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர் வாழை தோட்டம் போடுறார். போடும்போது அவர் வேண்டிக்கிறார், சாமிகிட்ட வேண்டிக்கிறார், முருகா நல்லா விளைஞ்சதுன்னா, தாரெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்ததுன்னா, முதல் தார் வெட்டி உனக்கு கோயில் கொடுத்துட்றேன். நல்லா விளைஞ்சுது. ஒரு தார் பார்த்தா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு, பெரிய பெரிய காய் அருமையாக இருக்கு, எல்லாம் மலை வாழை. முதல் தாரை வெட்டினார், 450 காய் இருக்காது. இவ்வளோ உயரம், இவ்வளோ உயரம் வச்சு சாக்க மூடி பழுக்க வச்சு வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான். அவனை கூப்பிட்டு, இந்தா இதை கொண்டு போய் பழனி கோயிலில் கொடுத்துட்டு வா. அந்த கோயில் அதிகாரி இருப்பார், ஈவோ இருப்பார், அவர்கிட்ட பழம் வந்ததுன்னு ஒரு சீட்டு எழுதி வாங்கிட்டு வாடா அப்படின்னு. அதில் 450 பழம் இருக்கு. எண்ணிட்டார், கொடுத்துட்டு சான்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார்.
சரியான்னு தூக்கிட்டு போகிறான். சாமிக்கு தாறு கொடுத்து அனுப்பணுங்கிற நினப்பு இருந்ததே தவிர தூக்கிட்டு போகிறவனுக்கு சோத்துக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லை. தூக்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறான்ல தாரை தூக்கிட்டு, அவனுக்கு போகிற வழியில் பசிக்குமே கொடுக்கணும்னு அவருக்கு அந்த ஞாபகம் வரல. கொண்டு கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வா அப்படின்ட்டாரு. போயிட்டான். போகிற வழியில் அவனுக்கு காலையிலையும் அவன் சாப்பிடல, வெயிலில் போகிறான், பசியாக இருந்தது, இறக்கி வச்சான், ஒரு 6 பழத்தை பிச்சு தின்னுட்டான். அவன் என்ன பண்ணுவான், பசி தாங்கலை, 6 பழத்தை தின்னுட்டான். கொண்டு போய் கொடுத்தான். ரசீது வாங்கிட்டு சொன்னாங்க ஐயா அப்படின்னு கொண்டு ஈவோக்கிட்ட சொன்னான். அந்த ஈவோ என்ன பண்ணார், எண்ணி பாருடான்னார். ஒருத்தனை விட்டு என்ன சொன்னார், 444 பழம் இருந்துச்சு, 6 தான் போயிட்டு இல்லை, 444 பழங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அதை வாங்கிட்டு வந்து இவன் கொடுத்தான் இவர்கிட்ட. டேய் என்னடா 450 கொடுத்தேன், 444 அந்த ஆள் எழுதியிருக்கான், 6 எங்கடான்னா. சாமி பசியாக இருந்தது, நான் சாப்பிட்டேன், என்னால் தாங்க முடியலைங்க, அதனால். ஏண்டா சாமிக்கு கொடுத்தது நீ தின்ன? ஏண்டா சாமிக்கு பூஜைக்காக கொடுத்தது, பஞ்சாமிரதத்துக்காக நான் கொடுத்து அனுப்புனேன், அதை நீ தின்னிருக்கிய, பாவி உருப்பிடுவியா, போவையா, வருவியான்னா பெரிய ஒரு சாட்டை எடுத்துட்டு வந்து அடி பின்னி விட்டார். இந்த பயலை கட்டி போடுறா தூணில் அப்படின்னு. முருகனுக்கு கொடுத்தா இந்த பையன் தின்றுக்கிறான். முடிஞ்சது ராத்திரி படுக்கிறாரு, சாப்பிட்டுட்டு தூக்கத்தில் முருகன் வர்றான், கனவுல முருகன் வர்றான். பா நீ அனுப்பின வாழைப்பழம் ரொம்ப ருசியாக இருந்துச்சுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது, இவ்வளவு ருசியான பழம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. 6 பழம்னாலும் 6 பழம், என்ன பழம் தெரியுமான்னு. என்ன 6ஆ? 444 இல்லை கோயில், அது எனக்கு தெரியாது, கோயிலுக்கு கொடுத்ததை பற்றி எனக்கு தெரியாது. அந்த ஏழை சாப்பிட்டான் பாரு 6 பழம், அது நேரடியாக எனக்கு தான் வந்ததுன்னார். என்னங்க அதுக்கு அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் ஒரு மடாதிபதி, அவர் சொல்றார், ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதுதான் இறைவனுக்கு சேர். இறைவனுக்கு நேரா செஞ்சினா ஏழைக்கு வராது, ஏழைக்கு செஞ்சினா ஏழைக்கும் கிடைக்கும், இறைவனுக்கும் போய் சேரும். வாரியார் சாமி இதை எப்படி சொல்லுவார் தெரியுமா? அழகா சொல்லுவார். தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலை போட்டோம்னா, இப்போ தபால் போடுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நின்று போச்சு. என்ன, தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலை போட்டோம்னா அது தபால் பொட்டிக்கும் போகும், தபால் ஆபீஸுக்கும் போகும். அங்கே போய் தானே முத்திரை குத்தி அனுப்புவான். தபால் பொட்டியில் போடுறது தபால் பொட்டிக்கும் போகும், தபால் ஆபீஸுக்கும் போகும். தபால் ஆபீஸ்லேயே நேராக கொண்டு கொடுத்தா தபால் ஆபீஸுக்கு தான் போகுமே தவிர தபால் பொட்டிக்கு வராது. ஆண்டவன்கிறது தபால் ஆபீஸ், அடியார் என்பவன் தபால் பொட்டி. இதில் போட்டினா இவனுக்கும் போகும், அவருக்கும் போகும். அதை திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றார். அவர் சித்தர் இல்லையா, அவர் அழகா சொல்றார். 2 கோயில் சொல்றார். ஒன்று நடமாடுற கோயில், இன்னொன்று படமாடுற கோயில். அது நம்ம கோயில் சாமி பசுபதீஸ்வரர் இருக்கிறது படமாடும் கோயில், நீங்களும் நானும் நடமாடும் கோயில். அவர் சொல்றார், நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயின், நம்ம மனுஷனுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா படமாடும் கோயில் பகவர்க்கு அங்கு அது ஆமே.
படமாடும் கோயிலில் இருக்கிற பகவனுக்கு அது போய் சேரும். படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்றியின். படமாடும் கோயிலில் கொண்டு நேராக கொடுத்தீங்கன்னா நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு அது ஆகா. ஏழை எளிய மக்களுக்கு உதவுனா அங்கே போய் சேரும். இங்கே எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம் இல்லை, படிக்கிறோமே அதனுடைய உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம அதனுடைய உட்பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம தமிழில் இருக்க மாதிரி நுணுக்கமாக உலகத்துக்கே செய்தி சொன்ன நூல்கள் வேற மொழிகளில் இல்லைங்க. நம்ம மொழியில் அவ்வளவு இருக்கு, இருந்தும் நாம ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம்? பாரதியார் சொல்லுவார், எல்லாத்தையும் படிக்கிற ஆழ்ந்து அந்த கவி உளம் காண்கிறார். கவியுடைய உள்ளம் என்னங்கிறது உனக்கு தெரியலையடா. நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் வழியில் வாழணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்ன செய்வேன்னா, எதா இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நினச்சி பார்த்து செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். நான் அப்படி போய் அந்த தெரு முனையில் திரும்புகிறேன். யாரோ ஒரு ஆள் நின்றுக்கிட்டு ஐயா வாங்கன்னா, தெரிஞ்ச ஆள் கூப்பிட்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு போனால் தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. இங்கே வாங்கண்ணா போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னா? ஆமாண்ணே. அப்போனா கிட்ட வாங்கண்ணா, ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். போன உடனே ஓங்கி பொலார்னு ஒன்று அரைஞ்சான், புட்டேர்னு கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவரை எனக்கு முந்தி புத்தி தெரியாது. கூப்பிட்டாரு, அடிக்கிறாரு, அரை விட்டார். கண்ணுக்கெல்லாம் அப்படியே மின் மின்னு மின்னுங்குது. நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஒரே ஒன்று கேட்டேன், இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். இது கேட்கக்கூடாதுங்களா? அடித்தவனே ஏன்டா என்ன அடித்தேன்னு கேட்கக்கூடாதா? எதுக்குங்க என்ன அடிச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில், ஏதாவது கேட்டின்னா இன்னொரு அறை உழுவுன்னா. நான் பார்த்தேன், ஒன்று போதும், ஒன்று போதும். இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்த மனசு வருமா? இதே நினைப்பார், இதே நினைப்பா ஓடுது. அவன் யாரு, எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடித்தான்? சரி அடிச்சிட்டான், இப்போ அவனை நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை அடுத்தது அதானே, அடித்தவனே நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே அவனை திருப்பி அடிக்கலாம், நம்மளால் முடியாது. அவனை அடிக்க நம்மளால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸில் சொல்லலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நான் என்னமோ சொல்கிறேன், நீங்கள் என்னமோ நினச்சி கை தட்டுறீங்க. நீங்கள் கை தட்டுற பொருளில் நான் சொல்லலை. செலவு ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே. திருவள்ளுவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்று தான் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதானுங்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். நமக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சான்னா அவனை எப்படி தண்டிக்கலாம்? இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிறார். ஒருத்தல்னா தண்டித்தல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அவன் நாணி தலை குனியும்படியாக ஒரு நன்மையை செய்வதுதான். சரி, இப்போ நம்மளை அடித்தான், அவனுக்கு நாம் ஒரு நன்மை செஞ்சு
அந்த ஆளை தலை குனிய வச்சுடலாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுதானே நமக்கு பர்மனெண்ட்டு தண்டனை. இப்போ அடித்தவனை திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அவன் ஒன்றும் ஆக மாட்டான். அவன் மட்டும் மறுபடியும் கோபமாக போவான், மறுநாள் அடித்தாலும் அடிப்பான். என்ன இப்போ இதை செஞ்சிங்கன்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னா. நீ திரும்பி அடிச்சின்னா அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீ அவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சு அவர் நானே நன்னயம் செய்துட்டின்னா அவன் உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிடா. வாழ்நாள் பூரா அவனுக்கு அடிமையை மாதிரி இருப்பான். உன்னை பார்க்குற போதெல்லாம் ஐயோ இவரை நாம் அடித்தோம், இவர் நமக்கு உதவி செஞ்சாரேன்னு நினைப்பான். அதனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு நன்மை செய்வோம். எப்போது அந்த ஆளை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சிடலாம் அப்படின்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாயந்தரம் போகும்போதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சாயந்தரம் பள்ளியோட முடிஞ்சு போகும்போதே என்னை அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறான்னா சார் என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான். ஆனால் அவனை அடிக்கிறான், குத்துறான், காலால் ஒட்டி உதைக்கிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான். அவன் கிடந்து தவிக்கிறான். நான் போய் இப்போ நன்மை செய்வோம், திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோம்ட்டு கிட்ட போய் ஏன் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான், இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ அப்படின்னு. நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு அடித்தா நான் கேட்காம எப்படி போகிறது, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. போயா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஏன் என்ன தெரியாது, அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டுட்டு அடிக்கிற அப்படின்னா எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. இந்த மாதிரியா 10 ரூபா வாங்கினான், 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா எப்போ கேளு, அப்புறம் தரேன் ஏதோ சொல்கிறான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட ஏண்டா படுவாவி பயலே 4 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியடா 10 ரூபாயன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமான்னா, என்ன சொன்னான், 4 வருஷம் பெரியதா, அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ அவசரப்படுற, 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4 அதுக்கெல்லாம் ஏன் பறக்கிற அப்படின்னு. இவனை உதைச்சா என்ன, யோ 10 ரூபாய்க்காக ஒருத்தனை இப்படி அடிக்கலாமா அப்படின்னு. யோ உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ குடியா அப்படின்னா. அது சரிதான் அவன் கேட்குறது. நான் பார்த்தேன், நன்னயம் செய்து விடல், டக்குன்னு ஒரு 10 ரூபாயை எடுத்து இப்போ தான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர், தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் ஊராங்கிட்டெல்லாம் கடன் வாங்கி அவனும் அடிக்கிறான். இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அறை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். இனிமேல் பணம் வேணுன்னா இவரே வச்சுக்கலாங்கிறான். ஒரு 50 ரூபா வேணுன்னா ஒரு 5 அறையை கொடுத்தோம்னா சாயந்தரம் எவ்வளவு வேணுமா தகுந்த மாதிரி அறைய எண்ணி கொடுத்துருவேன். இப்போ 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னு. ஐயோ திருவள்ளுவர் சொன்னபடி நினச்சா சரி நடந்தோம்னா தினம் அடி வாங்கணும் போல இருக்க. அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளை வச்சுக்குவோம் போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். வருத்தமாக இருந்துச்சு. திருவள்ளுவரை திருக்குறள் எடுத்து படித்த போது அவர் இதுக்கு விடை சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்துக்கு அவர் விடை சொல்கிறார். அந்த குறள் அற்புதமான குறள். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை.